ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 8 தொகை நூல்களில் குறுந்தொகையை பற்றி பார்க்க போகிறோம். நல்ல குறுந்தொகை என்னும் அடைமொழிக்கு உரிய நூல் இந்த குறுந்தொகை. குறுமை கூட்டல் தொகை குறுகிய அடிகளை உடையதால் இது குறுந்தொகை என பெயர் பெற்றது. குறுந்தொகை 400 என்றும் இது அழைக்கப்படுகிறது. இப்பெயர் வழக்கு இந்த குறுந்தொகை 400ங்கிறது இறையனார் களவியல் உரை மூலம் அறியப்படுகிறது. அடுத்தது குறுந்தொகையின் உருவம். திணை அகத்திணை, பாவகை ஆசிரியப்பா. இதே விஷயத்தில் இன்னொன்று கேட்குறேன், சொல்லுங்கள். இதில் புறநானூறுக்கு என்ன பா வரும், அதுதான் கேள்வி. அடுத்து பாடலில் 401 பாடல்கள் இருக்குது, இல்லைன்னா 402 பாடல்கள். அடியல்லைன்னு பார்த்தோம்னா 4 அடி சிற்றல்லையும் 8 அடி பேரல்லையும் கொண்ட நூல் தான் ஆசிரியப்பாவால் ஆனது. அடுத்தது புலவர்கள் கபிலர், ஔவையார் உட்பட 203 பேர் பாடிய பாடல். தொகுத்தவர் பூரிக்கோ. தொகுப்பித்தவர் யார் என்று தெரியவில்லை. கடவுள் வாழ்த்து குறுந்தொகையை கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பேடிய பெருந்தேவனார். அடுத்தது சிறப்புகள். தொகை நூல்களுள் முதலில் தொகுப்பு பெற்ற நூல் குறுந்தொகை. பரணர் பாடல்களில் வழி வரலாற்று குறிப்புகள் தெரிய வருகின்றது. அடுத்தது குறுந்தொகையின் 236 பாடல்கள் உரையாசிரியர்களால் மேற்கோளாக கையாளப்பட்டுள்ளதுன்னு இருக்குது. அடுத்து திருவிளையாடற் புராணத்தில் தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்குவது குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி என்னும் குறுந்தொகை பாடல். தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்குவது குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி. அடுத்து அல்லூர் நன்முல்லையார், அரிசில் கிழார், கூடலூர் கிழார், மதுரை நல்வெள்ளியார் முதலான புலவர்கள் பெயர்கள் ஊர் பெயரோடு சேர்ந்து விளங்குகின்றன. அடுத்தது குறுந்தொகையில் மிக அதிகமாக பெண்பால் புலவர்கள் நக்கண்ணையார், வெள்ளி வீதியார். குறுந்தொகையில் மிக அதிகமாக பாடிய பெண்பால் புலவர்கள் நக்கண்ணையார், வெள்ளி வீதியார். உவமையால் பெயர் பெற்ற புலவர்கள் 18 பேர். அடுத்து அணிலாடு முன்றிலார், குப்பை கோழியார், காக்கை பாடினியார், விட்ட குதிரையார், வெள்ளி வீதியார் முதலானவர்கள் இந்த பெண்பார் புலவர்கள் கொடுத்துருக்காங்க. ஊமையார் பெயர் பெற்ற புலவர்கள் 18 பேர். இந்த ஊமையை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அணிலாடு என்று பெயர் பெற்றவர் முன்றிலார், குப்பை கோழியார், காக்கை பாடினியார், விட்ட குதிரையார், வெள்ளி வீதியார். அடுத்தது பெண்பார் புலவர்கள் ஆதிமந்தி, ஔவையார், நக்கண்ணையார், வெள்ளி வீதியார் உட்பட 13 பேர் பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. எதுக்கு? குறுந்தொகைக்கு. இதுவே புறநானூறுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? கமெண்டில் சொல்லுங்கள். முதல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த புறநானூரில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து மேற்கோள். வினையே ஆடவருக்கு உயிரே, இதை சொன்னது ஔவையார். நிலத்தினும் பெரிதேவானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவின்றே சாரல், கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேனிலைக்கும் நாடனோடு நட்பே. இது தேவகுலத்தார் ஏற்றது. அடுத்து யாருமில்லை தானே கள்வன், தானது பொய்ப்பின் யானெவன் செய்கோ, திணைத்தாலன்ன சிறுபசுங்கால ஒழுகு நீராறல் பார்க்கும், குறுகு முண்டுதான் மணந்த ஞான்றே. இது கபிலர் பாடியது. அடுத்து செம்புல பெயல் போல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவே. இதை சொன்னது செம்புல பெயர் நீரார். அடுத்து குப்பை கோழி தனிப்போர் போல விழிவாங்கு விழியின். இதை குப்பை கோழியார் சொன்னது. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி எரிதும், காலே பறித்தப்பினவே கண்ணே நோக்கி வாழினந்தனவே ஔவையார் சொல்லியிருக்காங்க. அடுத்து கபிலரை பற்றி பார்க்கலாம். கபிலர் ஆசிரியர் பேர். இவர் திருவாதவூர் பாண்டிய நாடு.
இந்த நேரத்தில் ஒரு கொஸ்டின் உங்களை கேட்குறேன். திருவாத ஊரார் என்று அழைக்கப்படுபவர் யார்? அடுத்து இதற்கு கமெண்டில் சொல்லுங்கள். காலம் 2ஆம் நூற்றாண்டு. இயற்றிய நூல் ஐங்குறுநூறு. குறுந்தொகை இன்னா 40. திருவள்ளுவ மாலையில் 3வது பாடலை பாடியுள்ளார். இவர் இயற்றியது. அடுத்து இவர் சைவர் ஆவார். சைவர்னா எந்த சாமியை கும்பிடுவாங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து குறிஞ்சிக்கலையில் 29 பாக்களை கபிலர் பாடியுள்ளார். சைவர்னா சிவபெருமானை கும்பிடுறவங்க. அடுத்து பழைய இலக்கண உரைகளில் உதாரணமாக காட்டப்படுவது கபிலரது பாட்டு. அடுத்து கபிலர், பரணர், இடைக்காடர், ஔவையார் ஆகிய கடைச்சங்க புலவர்களுடன் நட்பு கொண்டிருந்தார். அடுத்தது குறிஞ்சித்திணை பாடுவதில் வல்லவர், குறிஞ்சி கோமான் என அழைக்கப்பட்டவர் கபிலர். வாய்மொழி கபிலர் என்று நக்கீரர் கூறியிருக்காரு. இவரை பற்றி நல்லிசை கபிலன் என்று பெருங்குன்றூர் கிழார் கூறியிருக்காரு. அடுத்து வெறுத்த கேள்விக்கு விலங்கு புகழ் கபிலன் என்று கூறியவர் இளங்கீரனார். அடுத்து கபிலர் புலனலு கற்ற அந்தணாளன், பொய்யா நாவிற் கபிலன் என்று மரோகத்து நப்ப சலையார் சொல்லியிருக்காரு. புலன் அழுக்கற்ற இதை ஞாபகம் வச்சுங்க, பிரித்து தான் படிக்கணும். அடுத்து கபிலர் வள்ளல் பாரியின் அவைகள புலவராக விளங்கினார். திருவள்ளுவ மாலையில் 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்கள் உள்ளன. இந்நூல் அன்றைய தமிழரின் அறிவியல் அறிவை வெளிப்படுத்துகின்றன. திருவள்ளுவ மாலை, அதாவது இந்நூல் அப்படிங்கிறது குறுந்தொகையை குறிக்கும். வல்லைப்பாட்டுனா நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் ஒரு வகை பாட்டு தான் வல்லைப்பாட்டு. இப்போ கொஸ்டினை டிஃப்ரெண்ட்டாகவும் கேட்கலாம். அதாவது வல்லை, நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் ஒரு வகை பாட்டு வல்லை, இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம். அடுத்து 10 பாட்டு, 8 தொகை, 17 கீழ்கணக்கு 3லும் பாடல் இயற்றியவர் கபிலர். இதோட இந்த குறுந்தொகை முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.